Welcome to Achaya Max Center, 11th Max Exercise 5.3, question number 3. Compute the sum of first n terms of the following series. அப்போ நம்மளுக்கு ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா n டேர்ம்ஸை மட்டும் சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கணும். இது அரித்மெட்டிக்கா ஜாமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும். அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் ரெண்டுமே வராது. அப்போ இதில் சின்னதாக ஒரு ரீரைட் மட்டும் பண்ணிக்கிடுவோம் சொல்யூஷனை. அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். எஸ்என் இப்போ சம் பண்ண போகிறோம். 8 + 8 8 ப்ளஸ் 8 3 டைம்ஸ். இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு வந்து nth டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால லாஸ்டா nth டேர்ம் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இது என்ன சீரீஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அரித்மெட்டிக்கா ஜாமெட்ரிக்கான்னு செக் பண்ணோம், அதுவும் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து 8 காமனாக வெளில எடுத்துருவோம். அப்போ இது எப்படி மாறிடும் அப்படின்னா இப்படி மாறிடும். nth டேர்ம் அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு சீரீஸ் ட்ராவல் ஆகுது. 1 11 111 அப்படின்னு ட்ராவல் ஆகுது. அதுவும் நம்மளுக்கு அரித்மெட்டிக்காகவும் இருக்காது, ஜாமெட்ரிக்காகவும் இருக்காது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே 9ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஃபுல்லாக அந்த சீரீஸை ஃபுல்லாக 9ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போ 9 ப்ளஸ் 9 9 ப்ளஸ் 9 9 9 3 டைம்ஸு. இங்கே nth டேர்ம் வரைக்கும் நம்ம 9ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போ மேக்ஸில் ஒரு டேர்மை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 9ஆல் டிவைட் பண்ணணும். இப்போவும் நம்மளுக்கு அது சீரீஸை ஃபார்ம் பண்ணாது, அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக்கில் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8/9 அப்படியே இருக்கட்டும். இந்த உள்ளே இருக்க 9 ஃபஸ்ட்டு 9 10 - 1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 99 100 - 1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 1000 - 1 அப்படின்னு எழுதுவோம். ரைட், அப் டு nth டேர்ம் வரைக்கும். இப்போ அந்த 10 100 1000 அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். -1 எல்லாத்தையும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 8/9 காமனாக வெளியில் இருக்கும். 10 ப்ளஸ் 100 ப்ளஸ் 1000 இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். எத்தனை டேர்ம் வரைக்கும் அப்படின்னா nth டேர்ம் வரைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா 1ஐயும் தனியாக என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறோம். அப்போ 1 என்ன பண்ணும், n டைம்ஸ் இருக்கும். 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் nth டேர்ம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா மேலே சம்மேஷனில் தான் இருக்குது, ஆனால் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிக்கிறோம், குரூப் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ் பாருங்கள், 10 100 1000 அப்படின்னு ட்ராவல் ஆகும். இது வந்து ஜாமெட்ரிக் மீனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஜிபி. ஏன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு வந்து நம்ம அந்த ரேஷியோ எடுக்கும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார்முலா என்னது, R2/R1 which is equal to 100/10. அப்போ 10. நெக்ஸ்ட்டு R3/R2 equal to 1000/100 equal to 10. அப்போ ரேஷியோ நம்மளுக்கு சேமாக இருக்குது, 10 10. அப்போ ஜிபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் A is equal to 10. நெக்ஸ்ட்டு ரேஷியோ R is equal to 10. இப்போ இது ஜிபியை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், அதை சம் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலா தெரியும். ஜிபியோட ஃபார்முலா A R⁻n - 1/R-1. நெக்ஸ்ட்டு இங்கே 1 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா n டைம்ஸ் இருக்குது.
அப்போ எல்லா ஒன்றையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு n அப்படின்னு கிடைக்கும். ஓகே, n. இப்போ இந்த AR அதுக்கு பதிலாக மேலே இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண முடியும். அப்போ 8/9 ஏங்கிற பிளேஸில் 10, ஆறுங்கிற பிளேஸ்லேயும் நம்மளுக்கு 10 தான் வரும். 10^n minus 1, r minus 1, 10 minus 1, ஆன்சர் 9 minus n. இந்த வெளில இருக்கக்கூடிய 8/9 உள்ள மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும்போது 80, 9 into 9, 81, 10^n minus 1. செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் 8n. ஆல்ரெடி நம்ம ரைட், ஓகே அப்படியே போட்டுக்கலாம். 8n/9. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்ம 6666ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லுவாங்க. 6 + 6 + 3 × 6 போயிட்டே இருக்கும். nth டேர்ம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, இதுவும் நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் அந்த சீரியஸை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும். அப்போ 6 நம்ம காமனாக வெளில எடுத்துருக்கோம். 1 + 1 1 1 1 1 nth டேர்ம் வரைக்கும். நெக்ஸ்ட் 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 10 இல்லை, 9ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 6 9 9 9 9 9 9 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் nth டேர்ம். இப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், அதனால் 9ஆல் டிவைடும் பண்ணிடும். அப்போ தான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மெட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ வெளியில் இந்த 6ஐயும் 9ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளால் 2/3ன்னு கிடைக்கும். இப்போ இன்சைடில் இருக்கக்கூடிய 9 அதுவும் சீரீஸ் கிடையாது, அது சீரீஸ் தான், அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இந்த 9 10 - 1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 அண்ட் ஸோ ஆன் nth டேர்ம் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு குரூப் பண்ணுவோம். அந்த 10 100 1000 அது எல்லாத்தையும் தனியாக குரூப் பண்ணிடுவோம். 10 + 100 + 1000 அது nth டேர்ம் வரைக்கும் போகும். அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். nth டேர்ம் வரைக்கும் அது முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுவும் சீரீஸ் தான். இது ஜிபியாக இருக்கும், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனாக இருக்கும். அப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் n, 6 ரேஷியோ ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கும் 10 தான் கிடைக்கும். அப்போ இந்த 2/3 காமனாக வெளில இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஜிபியோட ஃபார்முலா தெரியும். ஏ r⁻n - 1 r - 1. நெக்ஸ்ட் மைனஸ் அந்த 1 n டைம்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா n அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண வேண்டியதான். ஏங்கிற பிளேஸில் 10 r⁻n 10^n - 1 r - 1 ஆன்சர் 9 மைனஸ் n. இப்போ நெக்ஸ்ட் வெளில இருக்கக்கூடிய 2/3 உள்ள மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 20 10^n - 1 27 27 minus 2n/2.